அனைவருக்கும் வணக்கம். முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ எடுத்த காரியம் வெற்றியில் முடியும் வரை முயற்சி செய். வெற்றி என்றென்றும் உனதே. இன்றைக்கி தம்ப்லைன் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம், ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே. அப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே டீச்சர்ஸ்க்கு எப்படி இருந்துச்சு, பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டே இந்த அகாடமிக் இயரில் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். பேரண்ட்ஸோட ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கும்னா, 2 month லீவில் ஜாலியாக இருந்திருப்பாங்க, எந்தவித டென்ஷனும் இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்லாம் பொய் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் இதை 2 மாதம் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க குழந்தைகளை வச்சுக்கிட்டு. இவங்களை ஒரு குழந்தைய 2 குழந்தைய வச்சு சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாக நினச்சி இருந்திருப்பாங்க. எப்படா ஸ்கூல் ஆரம்பிக்கும், June 6 10 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க பயங்கர ஜாலி மூடில் இருந்திருப்பாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் குழந்தைங்க நம்மளை விட்டு போகிறாங்கன்னு சொல்லி கவலையும் பட்டிருப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு ப்ரிப்பரேஷனாக அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா திங்ஸுமே வாங்க, பேக்ஸு, ஷாக்ஸ், என்னென்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தேவை எல்லாமே ப்ரீ-பிளான்டாக வாங்கி இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஒரு கோயிலுக்கு கூட்டு போகவோ, ஒரு சாமி கும்பிடவோ, ஏதோ ஒரு சம்திங் வீட்டில் வச்சோ ஏதோ ஒரு இது அவங்க செஞ்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் செஞ்சாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைகளை ஆசையாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட் டே இன் ஸ்கூல்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. பெற்றோரோட மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு இதாக தான் இருந்திருக்கும். தென் ஸ்கூல் விடும்போது அஸ் யூஷுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன அட்வைஸ் பண்ணணுமோ அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். டீச்சர்ஸ் யார் வருவாங்க, இந்த இயர் எப்படி படிக்கணும், எப்படி ஸ்கோர் பண்ணணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தாட் எல்லாமே எல்லா பெற்றோருக்குமே இருக்கிறது தான். ஸோ இது வரைக்கும் 2 மாதம் லீவில் இருந்த பெற்றோருக்கு இன்னையிலேருந்து மார்னிங் வேக்கப் ஆகிறது, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய லஞ்ச், எல்லா ஒர்க்கும், ஈவினிங் ஹோம்ஒர்க் பார்க்குறது, இவ்வளோ நாள் பார்த்து சீரியலெல்லாம் கட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பேரண்ட்ஸோட ஃபஸ்ட்டு டே இப்படி தான் போயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாணவர்களோட ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி மாணவர்களோட ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்திருக்கும்னா, அவங்களும் அதே ஜாலி மைண்டோட புது பேக்கு, புது ஷூ சாக்ஸு, புது பென்சில் பாக்ஸ், இது எல்லாமே ஜாலியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. ப்ளஸ் எந்த ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நம்ம கூட அதே செக்ஷனில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா, வேறு ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா, யார் கிளாஸ் மிஸ்ஸாக வர்றாங்க, பிடிக்காத மிஸ் வரக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க வரக்கூடாது, ஜாலியாக இருக்கிறவங்க வரணும், இப்படி ஏகப்பட்ட தாட்ஸில் தான் மாணவர்களும் இருந்திருப்பாங்க. இனிமேல் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் அப்படிங்கிற ஒரு இது ஈவினிங் ரொட்டீனில் திரும்ப திரும்ப வர வேண்டிய ஒரு விஷயமாயிருச்சு. ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி கேஜி கிட்ஸ் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகிற கேஜி கிட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு கண்டிப்பாக அழுது புரண்டு என்னென்ன அவங்களால பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேன்னு ஜாலியாக போயிருப்பாங்க. அவங்களுமே பேரண்ட்ஸ் கொடுத்த மைண்ட் செட்டோடு தான் ஜாலியாக போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூலுங்கிறது ஒரு புதுவிதமான இடம், அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது, டீச்சர்ஸுங்கிறவங்களையே எல்லாருமே அம்மா அத்தைன்னு கூப்பிட்ற ஸ்டேஜ் தான். ஏன்னா அவங்க ஒரு மிஸ், அவங்க ஒரு மேம் அப்படிங்கிற ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரியாத அந்த ஒரு 2.5 வயசு 3 வயசு குழந்தைகளும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்கும். இது +2 மாணவர்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். +2 மாணவர்களுக்கு இது ஃபஸ்ட்டு டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லீவில் எல்லாருக்குமே கோச்சிங் கிளாஸஸ், ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த அகாடமிக் இயருக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டேயில் வராது. நம்ம கேஜி கிட்ஸாக இருக்கலாம், நார்மலாக ஃபஸ்ட்டு to 8th 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு வித்தியாசமான நாளாக தான் இருக்கும். இன்றைக்கி கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இன்றைக்கி நடத்துகிற ஹோம்ஒர்க்கை இன்றைக்கே நான் படிக்கணும், இன்றைக்கே எழுதணும், கண்டிப்பாக ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு எடுக்கிறது மட்டும் பெருசில் ஸ்டூடெண்ட்ஸ், இதை லைஃப் லாங்காக கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். எல்லாருமே நியூ இயருக்கு எல்லோரும் எடுக்கிற முடிவு தான், இந்த நியூ இயரில் நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது தான். பட் நியூ இயர் ஆரம்பித்த ஒரு 5 days 6 daysலேயே நம்மளோட சொல்யூஷன் எல்லாமே தலைகீழாக மாறிடும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டும் தலைகீழாக மாறக்கூடாது. இன்றைக்கி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நினச்சிருப்பீங்க, இந்த இயர் இன்றைக்கி நடத்துகிற ஹோம்ஒர்க்கை, இன்றைக்கி நடத்துகிற லெசன்ஸை இன்றைக்கே நான் படிப்பேன், இன்றைக்கே எழுதிடுவேன், இன்றைக்கே சூப்பராக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மோஸ்ட்லி நினச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி எடுத்த இந்த முடிவை என்றைக்குமே மாற்றிக்கிடாதீங்க. இந்த அகாடமிக் இயர் ஃபுல்லாக நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் லாஸ்ட் கேட்டகரி நம்ம டீச்சர்ஸ்க்கு வரலாம்.
இந்த பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாரையும் விட இந்த டீச்சர்ஸ்க்கு தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய சவாலான இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளாக இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் அவங்க ஒரு ஆள் போகிறாங்க, அதில் ஒரு 70 ஸ்டூடெண்ட்ஸ் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க ஒரு ஆள் தான். பெற்றோர்களுக்கு அவங்க ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. பட் டீச்சர்ஸ்க்கு இந்த அகாடமிக் இயரில் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு டே. அவங்கள நம்பி வர அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 20 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை 70-80 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் பார்க்குறதும் அந்த டீச்சர்ஸோட கடமை தான். இன்றைக்கி அவங்களோட ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்கும்னா, பேரண்ட்ஸ் எப்படி ப்ரீ பிளான்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பேக் எல்லாம் வாங்கி கொடுத்து ப்ரீ பிளான்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பர்சனலாக பார்ப்பாங்க. டீச்சர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவையான லெசன் பிளான், இயர்லி பிளான், வீக்லி பிளான், டெய்லி பிளான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைகளை இந்த 2 month லீவில் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்தால் ஓரளவுக்கு லீவ் கிடச்சிருக்கும். இதே இது தனியார் பள்ளிகளில் வேலை செய்கிற டீச்சர்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 மாதம் முழுசாக அவங்களுக்கு லீவு கிடச்சிருக்காது. ஏதோ கிடைச்ச ஒரு 5 நாள் லீவில் 10 நாள் லீவ்லேயே அவங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி எல்லாமே அவங்களோட ஒர்க் எல்லாமே அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தான். அவங்க குழந்தைங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களோ அதை விட அளவுக்கு அதிகமாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலே மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க இயர் பிளான்லேருந்து வீக்லி பிளான், டெய்லி பிளான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு டே அவங்க கிளாஸ்க்கு வந்தால் ஜாலியாக வரணும், என்ஜாய் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர்டு ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு நார்மலாக டெக்கரேஷன் ஒர்க்காக இருக்கலாம், எல்லா விஷயமும் பார்த்து செஞ்சுருப்பாங்க. இதுக்கிடையில் மேனேஜ்மெண்ட் மீட்டிங், பிரின்சிபல் மீட்டிங், கோஸ்டாஃப்குள்ளே ஃபைட் எல்லாமே நடந்தாலுமே அவங்களோட ஒரே தாட் தங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு சில டீச்சர்ஸ் இந்த கேட்டகரியில் வராதவங்களும் இருப்பாங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்களா, இனிமேல் இதுகளை கட்டி மேய்க்கணுமா அப்படிங்கிற தாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் உண்மையிலே இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் மனசார ஏற்றுக்கிட்ட எல்லா டீச்சர்ஸுமே இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக தான் இருக்கும். எல்லா கேட்டகரியும் கேஜிலேருந்து +2 வரைக்கும் மனசார பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய தாட் எல்லாமே நம்ம எப்படி நம்ம குழந்தை ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நம்ம ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி தான் டீச்சர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற 40-50 பிள்ளைங்க எல்லாருமே ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இது சாத்தியமில்லாத ஒன்று தான். இருந்தாலும் எல்லாரையும் தன்னுடைய குழந்தைகளாக பார்த்து தன்னுடைய பார்க்குற ஒரு சமூகம்னு சொன்னோம்னா அது ஆசிரியர் சமூகத்தை சொல்லலாம். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி அப்படி தான் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு டேவே பென்சில் மிஸ் ஆயிடுச்சு, பென் மிஸ் ஆயிடுச்சின்னு பேரண்ட்ஸ்கிட்ட வர கம்ப்ளைண்ட்டையும் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸையும் டேக்கிள் பண்ணி எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கிளாஸ்க்கு மாற்றிருக்கோம் எல்லாமே அவங்க டிவைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட நேமை ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணி அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்து ஏகப்பட்ட வேலைகள் இன்றைக்கி டீச்சர்ஸ்க்கு இருந்திருக்கும். ஸோ எல்லாருக்குமே இன்றைக்கி பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டேவாக இருந்திருக்கும். உங்களுக்கு உங்களோட ஃபஸ்ட்டு டே நான் வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும் ஓகே, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு டே எண்டிங்கில் நடந்த ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டை நம்ம யூடியூப் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்து மற்றவங்களும் அவங்களோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஞாபகப்படுத்தலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு டே இவ்வளோ தூரம் ஸ்டேட்டஸ் வச்சு பெருமையாக பாராட்டுற விதமாக இருக்குது. எஸ்டர்டே ஸ்டேட்டஸ்லேருந்தே பார்த்தோம்னா நிறையா பேர் வச்சுருந்தாங்க. வெல்கம் பேக் டு ஸ்கூல், ஃபஸ்ட்டு டே ஸ்கூல், எவ்வளவோ ஸ்டேட்டஸ். இது 90 கிட்ஸ் படிக்கும் போதோ 80s கிட்ஸ் படிக்கும் போதோ ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இதாக இல்லை. ஸோ முதல் நாளை ரசிப்போம், என்றென்றும் ரசிப்போம், எப்பொழுதும்